வணக்கம் நேர்களே ரொம்ப நாளா விடை தேடிக்கிட்டு இருந்த தேமுதிகவுக்கு இன்னைக்கு ஒரு விடை மட்டும் இல்ல, ஒரு விலாசமே கிடைச்சிருக்கு. ஆமா, அதாவது கடந்த 10 வருஷமா எந்த எம்எல்ஏ எந்த எம்பி பதவியும் இல்லாம தனித்து போராடிக்கிட்டு இருந்த கட்சி, எதிர்கட்சி அந்தஸ்து வரைக்கும் வந்த ஒரு தேமுதிக, விஜயகாந்தோட கட்சி இன்னைக்கு அப்படியே சுருங்கி 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 ரொம்ப கேவலமா போய் 1% 2% வாக்க வச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? சேராத இளந்தனில் சேர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்துச்சு பார்த்தீங்களா? அத ரொம்ப அவங்கதான் அருமையா கடைபிடிச்சாங்க. ஆமா, பிஜேபி கூடயும் அதிமுக கூடயும் சேர்ந்து என்ன கிடைச்சிச்சு? ஒண்ணும் இல்ல, ஜீரோ தான். அந்த ஜீரோலையும் ஏதோ ஒண்ணு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ராஜ்யசபா சீட்டாவது கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி எக்ரிமெண்ட் போட்டு, அந்த எக்ரிமெண்ட்டும் இல்ல. அது எடப்பாடி இப்ப கிடையாது, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பெரிய பார அல்வாவா கொடுத்தோம்னா இந்த அம்மாவுக்கு விழிப்பே வந்தது. விஜயகாந்தோட துணைவியா இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க மாவட்ட செயலாளர் கூட்டுறோம், அவங்கள கூட்டுறோம், இவங்களை கூட்டுறோம், அப்புறம் தான் மெதுவா தேர்தல் முடிவு அறிவிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினைச்சேன் போன தேர்தல் மாதிரியும் அதுக்கு முந்தின தேர்தல் மாதிரியும் எல்லாம் கூட்டணி முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா போய் கேட்டு ஒண்ணும் இல்லாம நடுத்தரில் நின்று அமமுக மாதிரி லெட்டர் பேட் கட்சியோட போய் சேர்ந்துட்டா என்ன ஆவாங்களோ அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா கொஞ்சம் முடிச்சுக்கிட்டாங்க. இப்பத்தான் இந்த தேமுதிக அரசியல்ங்கிற பாடத்தை கத்துக்க ஆரம்பிச்சிருக்குது. அரசியல் தெளிவா இருக்குது. அற்புதமான ஒரு முடிவு. திமுக கூட்டணியில சேர்ந்தது கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நீங்க எத்தனை சீட்டு வாங்குறீங்களோ அதுல 75% முடிஞ்சா முழுசும் முதலமைச்சர் தட்டி தூக்கிடுவார். அது வேற. உங்களுடைய ஒத்துழைப்பு எந்த லெவல்ல இருக்குதோ அந்த அளவுக்கு நடக்கும். அதனால எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அத்தனை சீட்ல 90% நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாருன்னா அது சந்தோஷம். சொல்றதை செய்யறவர் தான் முதலமைச்சர். ஏன்னா அப்படிப்பட்டவர் தாங்க பிறந்தவர் அவரு. அதனால எந்த வித தயக்கம் இல்லை. இந்த வாட்டி திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு படைக்கும், இது உறுதி.